சுவாமியே சரணமையப்பா. நம்மளுடைய சபரிகிரிவாசன் ஐயப்ப சேவா சங்கத்தின் பெரியானை வட்டத்து அன்னதானம் 2025 வீடியோ தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 3வது பகுதி வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ்மே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் பிளேலிஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்றேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இது 2ஆம் நாள் அன்னதானம், அதாவது 7 ஜனவரி 2025. அன்று காலை 108 மூலிகைகளை கொண்ட யாக பொருட்களை கொண்டு பெரியானை வட்டம்ல நம்மளோட அன்னதான கூடத்துல பெரிய அளவிலான யாகம் வளர்த்தப்பட்டது. இதற்குமே நம்மை போன்ற ஐயப்ப பக்தர்கள் தான் உதவி பண்ணாங்க. அவங்க கொடுத்த பொருளாலையும் பணத்தினாலும் தான் வாங்க முடிஞ்சிச்சு. அதனால இந்த யாகத்துக்கான பலனும் பாக்கியமும் நம்ம எல்லாருக்குமே வந்தடையும். அதுக்கு அடுத்தபடியாக நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம குழுல 2 குருசாமி இருக்காங்க. ஒருத்தர் கோபிநாத் குருசாமி, இன்னொருத்தர் மோகன் குருசாமி. மோகன் குருசாமி அட்வொகேட்டா இருக்காங்க சென்னையில. அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக சபரிமலைக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு. அவரை மாதிரி பெரிய சாமிங்க நம்மளோட குழுல இருக்கிறதுக்கு நம்ம தான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையணும். நம்மளோட வழிகாட்டியாகவும் இருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அவரும் அவருடைய குடும்பத்தினரும் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ ஐயப்பனை வேண்டிக் கொள்கிறோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. அவர் 2024ஆம் ஆண்டுல ஒரு ஐயப்பன் ஐம்பொன் சிலை செய்திருந்தாரு. அந்த ஐயப்பன் சிலையை தான் நம்ம அங்க கொண்டு போயிருந்தோம். ஐயப்பனுக்கு அஷ்டாபிஷேகம் செய்யற காட்சியை தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அன்னைக்கு கேரளாவில் உள்ள திருச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய உடுக்கை பாட்டு பாடக்கூடியவர்களை நம்ம குழு புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப அருமையாக சிறப்பான முறையில் உடுக்கை பாட்டு கச்சேரி நடத்தி கொடுத்துருந்தாங்க. அங்கே பெரியானை வட்டம்ல ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இலைப்பார அமர்ந்து ரொம்ப அழகான முறையில் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். மற்ற பக்தர்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட குழுவில் இருக்கக்கூடிய சாமிகளுமே ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக இருந்தாங்க. இது ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்த அந்த உடுக்கை பாட்டு குழுவினர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அந்த காட்சிகள் உங்கள் ரசனைக்காக இதோ. அடுத்தபடியாக 7ஆம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய ஐயப்ப பக்தர்கள் சாப்பிட்டு சந்தோஷம் அடைந்த உணவுப் பொருட்கள் என்னன்றதை மெனு லிஸ்டா பார்க்கலாம். காலை டிஃபன் 2000 பேருக்கு 6 மணி முதல் 10 மணி வரை அசோகா அல்வா, மெதுவடை, இட்லி, ரவா பொங்கல், வடைகறி, சாம்பார். காலை 11 மணி அளவில் 1000 நபருக்கு ஒயிட் புலாவ் குருமா. மதியம் 12 மணி அளவில் 2000 நபருக்கு இனிப்பு, பருப்பு பாயாசம், மசால் வடை, சாம்பார் சாதம், அப்பளப்பூ, ரசம் சாதம் பாத், வாழைக்காய் சிப்ஸ், தயிர் சாதம், ஊறுகாய். மாலை 4 மணிக்கு 1000 நபருக்கு ரவா கிச்சடி, சாம்பார், மெது போண்டா, வெள்ளை மூக்கடலை, டீ, பிஸ்கட். இரவு டின்னர் 1500 நபருக்கு அல்வா, சப்பாத்தி, தக்காளி தொக்கு, இட்லி, சாம்பார், லெமன் சேவை. இப்படி காலை 6 மணி முதல் சுமார் இரவு 10 மணி வரைக்கும் அன்னதானம் நடைபெற்றது. இதற்கிடையில் பிஸ்கெட், காஃபி, டீ, அப்புறம் மோர் அது எல்லாமே வழங்கப்பட்டுச்சு. பெரியானை வட்டம் வழியா நடந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா உணவுகளை உண்டு சந்தோஷமா நடைபயணத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப முழு மனசோட நம்ம எல்லாரையுமே வாழ்த்திட்டு போனாங்க. அதனால திரும்பி திரும்பி சொல்றோம், இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க கொடுத்த பொருள் உதவியும் பண உதவியும் மட்டும்தான். அதனால நம்ம எல்லாரோட குடும்பமுமே எப்பவுமே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியும் கண்டிப்பா வாழும். அன்னைக்கு குருமார்கள் அதிகப்படியான மனைக்கு சென்று வந்த குருமார்களுக்கு குரு பூஜை நடைபெற்றது.
அன்னதானம்னா வெறும்னே அன்னதானம் மட்டும் இல்லாம குரு பூஜைகள், கன்னி பூஜைகள், உடுக்கை பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழகான விஷயங்களை யோசிச்சு பண்ண நம்ம குழுவுக்கு என்னோட சார்பில் நான் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு துணையா இருந்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா நம்ம குழுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி சாமிக்கு வந்து கன்னி பூஜை நடைபெற்றது. அடுத்தபடியா சுமங்கலி பூஜை நடைபெற்றது. கீர்த்திவாசன் தனசேகர், அதாவது என்னோட அண்ணன் மூலமா வந்த அன்னதான நன்கொடை விவரம் பார்க்கலாமா? முதல்ல முஸ்லிம் நண்பர் அக்யுல் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய், கிறிஸ்தவ நண்பர்கள் ரொனால்ட் ரெஹன் 500 ரூபாய், ஸ்மார்டன் 1001 ரூபாய், இந்து நண்பர்கள் ஆர்த்தி 500 ரூபாய், புவனேஸ்வரி 501 ரூபாய், ஸ்ருதி 500 ரூபாய், சூரிய பிரகாஷ் 100 ரூபாய், ஜெயத்துதன் 1000 ரூபாய், கோகுல் 500 ரூபாய், சித்தார்த் 501 ரூபாய், புவனேஷ் 200 ரூபாய், விஜயதர்ஷினி 201 ரூபாய், பிரேமகுரு 400 ரூபாய், கோபாலன் 501 ரூபாய், சி ஏ ராஜலட்சுமி 500 ரூபாய், பரத் 500 ரூபாய், சி ஏ புருஷோத்தமன் 500 ரூபாய், விஷ்ணுவரதன் 100 ரூபாய், திலீப் எம்ஆர் விலாஸ் பிளாட் நம்பர் 4 ஊரப்பாக்கம் 1500 ரூபாய், ஜானேஷ் 400 ரூபாய், கோகுல்வாசன் 30 ரூபாய், நவீன் 201 ரூபாய், பிரணம் ஸ்வரூப் 500 ரூபாய், சுரேஷ் 200 ரூபாய், ஷாம் சுந்தர் 200 ரூபாய், ராகுல் 200 ரூபாய், அகஸ்தியன் 500 ரூபாய், சிந்துஜா 500 ரூபாய், ஹரிபிரசாத் 500 ரூபாய், உஷா எம்ஆர் விலாஸ் P5 ஊரப்பாக்கம் 1001 ரூபாய், சாருலதா மேம் செங்கல்பட்டு 500 ரூபாய், மகாலட்சுமி மேம் செங்கல்பட்டு 500 ரூபாய், சௌமியா 201 ரூபாய், கிருஷ்ண பாலாஜி 200 ரூபாய், சி ஏ பாலகுமாரி 200 ரூபாய், சி ஏ ஆர் பூபதி 3000 ரூபாய், சுந்தரி பாப்புலர் மிஷன் 200 ரூபாய், பரத்வாஜ் புவனேஸ்வரி 101 ரூபாய், சி ஏ வி தியாகராஜன் 2001 ரூபாய், சந்தோஷ் 100 ரூபாய், சி ஏ பிரசாந்த் 200 ரூபாய், சுதர்சன் 145 ரூபாய், சிவம் காசி 501 ரூபாய், மங்கை ஜெயராமன் 500 ரூபாய், ஜெயராமன் மங்கை 50 ரூபாய், ரேஷ்மா ஆனந்த் 100 ரூபாய், லக்ஷனா ஆனந்த் 50 ரூபாய், ஜஸ்விதா ஆனந்த் 10 ரூபாய், நரேஷ் 1000 ரூபாய், கஸ்தூரி பிரசாத் மயூர் 500 ரூபாய், தேஜா 100 ரூபாய், நந்தேஷ் முருகேசன் 501 ரூபாய், பழனி 501 ரூபாய், முத்தமிழரசன் 1000 ரூபாய், காசி கல்யாணி 500 ரூபாய், ரிஷிகா 50 ரூபாய், மொத்தமாக 26,648 ரூபாய். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 சாமிகள் தான் நம்ம குழுல வந்து தலைமையேற்று பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருவரான சுரேஷ் சாமியை பத்தி போன வீடியோல பார்த்தோம். இப்போ சிவகுமார் சாமியை பத்தி பார்க்கலாம். இவர் தான் சிவகுமார் சாமி. இவர் வந்து அட்வொகேட்க்கு படிச்சு முடிச்சுட்டு கஸ்டம்ஸ் ஏஜென்சி சொன்ன சென்னையில நடத்திட்டு வராரு. 10 வருடங்களுக்கு மேலாக சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்லாம இவருடைய மனைவியும் 2 மகள்களுமே ஐயப்பனுடைய தீவிரமான பக்தர்கள். ஐயனருளால் இவரும் இவருடைய குடும்பத்தினரும் மிக மிக மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டிக் கொள்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. அடுத்ததாக இந்த வீடியோவோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது நாங்கள் வந்து கோவில் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுதான் அது. சபரிமலையில் இருக்க மாதிரி அப்படியே தத்ரூபமாக ரொம்ப அழகாக பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். நம்ம அவங்களுமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 18ஆம் படி காவல் தெய்வமும் கருப்பனுடைய செட்டிங்குமே பண்ணியிருந்தாங்க. கருப்பன் ரொம்ப கம்பீரமாக ரொம்ப ரொம்ப அழகாக காட்சி அளித்தார். உள்ள இருக்க ஐயப்பன் சிலை வந்து ஐம்பொன் சிலை, முன்னாடி நம்ம அபிஷேகம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சிலை தான். அந்த சிலை ஐயப்பன் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சிரிச்ச முகத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை விட ரொம்ப தத்ரூபமான ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மகர ஜோதி அப்போ திருவாபரணம் பெட்டி கொண்டு போகும் பொழுது கருடன் வந்து வட்டமிட்டு காவலா வந்து நிற்பாரு. அதை நினைவுபடுத்துற விதமா அங்க வந்து நம்மளோட பெரியானை வட்டம் செட்டப் முன்னாடி அதே மாதிரி அழகா பண்ணியிருந்தாங்க.
வீடியோல கடைசி நாளான 8ஆம் தேதியை பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு காஃபி வித் ஹெச்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச ஐயப்ப பக்தர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.